அடுத்து நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகரத்தோட வகைகள். இந்த குற்றியலுகரம் என்ன பண்ணுதுன்னா, குற்றியலுகரத்தை வந்து எப்படி வகைகளாக பிரிக்கலாம். இது வந்து எப்படி குற்றியலுகரத்தோட வகைகள் வந்து நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னா, ஈற்று அயலெழுத்தை நோக்க. எப்படி குற்றியலுகரம் ஈற்று அயலெழுத்தை நோக்க 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 6 வகை. முதல்ல என்ன சொல்றாங்க, வன்றொடர். வன்றொடர் குற்றியலுகரம். இது என்ன வன்றொடர் குற்றியலுகரம்? 6 வகையில முதல்து வன்றொடர் குற்றியலுகரம். இப்ப நீங்க பாருங்க, பாக்கு அப்படின்னு இருக்கு. இது குற்றியலுகரம், உங்களுக்கு தெரியும். ஏன்? வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் முகரம். கூ சு டு து கூறு 6 எழுத்துல ஏதாவது ஒண்ணு ஒரு சொல்லோட இறுதியில வந்தா ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை. அப்ப இது குற்றியலுகரம். இது என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னா, ஈற்று அயல் எழுத்தை நோக்கு. இது ஈற்று எழுத்து, இது ஈற்று அயல் எழுத்து. இந்த எழுத்தை பார்க்கணும், ஈற்று அயல் எழுத்து. இது வல்லினமாக இருந்தால், வல்லினம் தானே, கசரதவர வல்லினம் இல்லையா? இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இரு, இது வல்லினம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வல்லின எழுத்து இருந்தா, வல்லினம்னா என்ன, புள்ளி வச்சு எழுத்து, மெய் எழுத்து இருந்தா, வல்லின மெய் எழுத்து இருந்தா அது வன்றொடர் குற்றியலுகரம். முதல்ல குற்றியலுகரமானு பார்க்கணும். அது என்ன வகைன்னு பார்க்கறதுக்கு கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து ஈற்று அயல் எழுத்து என்னவா இருக்கணும், வல்லினமாக இருந்தால், கசரதபர புள்ளி வச்சிருந்ததுன்னா அது வன்றொடர் குற்றியலுகரம். இப்ப 2 அடுத்து மென்றொடர் குற்றியலுகரம். மென்றொடர் குற்றியலுகரம். இப்போ சால்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? சால்புன்னு இருக்கு. சொல்லும் போதே சால்பு கிடையாது, சால்பு. இது வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து ஒரு முகரம், அதனால குற்றியலுகரம். இங்க பாருங்க, இல்லு இருக்கு, யரள வடல இடையினம். அப்ப இது என்ன பண்ணக்கூடாது, மென்றொடர் குற்றியலுகரத்துக்கு உதாரணமா சொல்லக்கூடாது. நம்ம பேசிட்டு இருக்கிறது மென்றொடர் குற்றியலுகரம். மென்றொடர்னா என்ன, ஞஞன நமனன்று. அப்ப இது கிடையாதுங்க, இது மென்றொடர் குற்றியலுகரத்துக்கு சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லலாம்? இப்ப நுங்கு ஒரு வார்த்தை இருக்கு, இது குற்றியலுகரம். ஞஞன நமன, கசரதபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம். அப்ப இதுக்கு பேர் மென்றொடர் குற்றியலுகரம். ஈற்று அயல் எழுத்து மெல்லினமாக இருந்தால் மென்றொடர் குற்றியலுகரம். அதுக்கு அடுத்தது 3வதா குற்றியலுகர வகைகள்ல 3வதா நம்ம பார்க்க போறது இடைத்தொடர் குற்றியலுகரம். முதல்ல வன்றொடர் குற்றியலுகரம் பார்த்தோம், அப்புறம் மென்றொடர் குற்றியலுகரம் பார்த்தோம், இப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர்னா அதேதான். இப்போ மார்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இங்க பாருங்க குற்றியலுகரம். இதுக்கு முதல் எழுத்து பார்க்குறோம், ஈற்று அயல் எழுத்து, யரள வடல இடையினம். ய ர ல வ ழ ள இடையினம். அப்ப இது இடையின எழுத்து இருந்தா இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ வன்றொடர்னா ஈற்று அயல் எழுத்து வல்லினமா இருக்கணும். மென்றொடர்னா ஈற்று அயல் எழுத்து ஞஞன நமன மெல்லினமா இருக்கணும். இடையின எழுத்து ஈற்று அயல் எழுத்தாக இருந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆனா இந்த எழுத்து புள்ளி வச்ச எழுத்தா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பவை மெய்யெழுத்துகளின் வகைகள்.
சும்மா சொல்லும் போதுதான் கசரதபுரான்னு சொல்லுவோம். கசரதபுர வல்லினம் கிடையாதுங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதுதான் வல்லினம். கசரதபுர வல்லினம் சொல்லப்படுது. வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பவை மெய்யெழுத்துகளின் வகைகள். இப்போ ஈற்று அயலெழுத்துல வல்லின மெய் இருந்தால் வன்னுடர் குட்டி எழுதுகிறோம். ஈற்று அயலெழுத்து மெல்லின மெய்யாக இருந்தால் மென்றொடர் குட்டி எழுதுகிறோம். இடையின மெய்யாக இருந்தால் இடைத்தொடர் குட்டி எழுதுகிறோம். நாலாவதா உயிர் தொடர். உயிர் தொடர் குட்டி எழுதுகிறோம். இப்போ பாருங்க, இல்லை வரகுன்னு ஒரு வார்த்தை எழுதுறேன். இங்க பாருங்க, கூருக்கு குட்டி எழுதுகிறோம். இதுக்கு முதல் எழுத்து பார்க்குறோம். இது என்ன? எரள விடலை இடையினம், இடைத்தொடர் அப்படிம்பீங்க. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், புள்ளி வச்சிருந்தா தான் அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லணும். புள்ளி வைக்கல, அப்போ ரே இருக்குன்னா இந்த ராவுக்குள்ள என்ன இருக்கு? இரு இருக்கு, ஆ இருக்கு. இந்த ராவுக்குள்ள இரும் ஆவும் இருக்கு. கடைசி என்ன இருக்கு? ஆ இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அப்போ இதை உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லணும். உயிர் எழுத்து இருக்கிறதுனால உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லணும். மதகு, குற்றியலுகரம். இதுக்கு முதல் எடுத்து பார்க்குறோம். கசரதபர வல்லினம் சொல்லக்கூடாது, புள்ளி வச்சிருந்தாதான் அது வல்லினம்னு சொல்லணும். இப்போ தா இருக்குன்னா அதுக்குள்ள இத்து இருக்குது, ஆ இருக்குது. ஆ என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது அஞ்சாவதா நம்ம பார்க்கறது நெடில் தொடர். நெடில் தொடர் குற்றியலுகரம். நாடு அப்படின்னு ஒரு சொல். இது பாருங்க, நாடு. இது மாதிரி ரெண்டு எழுத்துல இருக்கும். இந்த குற்றியலுகர எழுத்துக்கு முதல் எழுத்தை பார்த்தீங்கன்னா ஈற்று அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். நா நெடில் தானே, நெடில் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்துக்கு முதல் எழுத்து ஈற்று அயல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்தால் இதுக்கு பேரு நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது ஆறாவதா ஆயுத தொடர். ஆயுத தொடர் குற்றியலுகரம். இஃகு, இது, இங்க பாருங்க குற்றியலுகரம். முதல் எழுத்து பாருங்க ஆயுத எழுத்து, ஆயுத தொடர் குற்றியலுகரம். ரொம்ப எளிமை. குற்றியலுகரம் ஆறு வகைப்படும். எப்படி ஆறு வகைப்படும்? ஈற்று அயல் எழுத்தை நோக்க ஆறு வகைப்படும். கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்தை பார்க்கணும். வல்லினமா இருந்தா வன்றுடர், மெல்லினமா இருந்தா மென்றுடர், இடையினமா இருந்தா இடைத்தொடர், ஆயுத எழுத்தா இருந்தா ஆயுத தொடர். அதுக்கு முதல் எழுத்து ஈற்று அயல் எழுத்துக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா, உயிர் எழுத்துனா எப்படி? உயிர்மை எழுத்தா இருக்கலாம், அந்த உயிர்மை எழுத்துக்குள்ள ஒரு உயிர் எழுத்து இருக்கலாம். இப்ப ராணாவை பிரிச்சோம்னா ஈர்க்கூட்டல் வர்ற மாதிரி, அது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஈற்று அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தா நெடில் தொடர் குற்றியலுகரம். இது குற்றியலுகரம் முடிஞ்சிருச்சு.